Hi everyone, welcome to Kamali Learn Her. நம்ம 11th காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இப்போது பார்ட் 3 பார்க்க போகிறோம். அதில் ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஜூரிங் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். இதில் ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் ட்ரேட் நடக்க கிங்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, கவர்மெண்ட்டோட ரோல் எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Foreigners who transacted business were known as Yavanas. Arabs who traded with Tamil called Jonahar. Pattinapalli praised Kaveri Poombattinam as a city where various foreigners of high civilization speaking different languages assembled to transact business with the support of the kingdom. அதாவது இதில் ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அந்த ஃபாரினர்ஸ் யார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே நம்ம கூட நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து அந்த ட்ரேடர்ஸை நம்ம ஆளுங்க வந்து யவானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே அரப் கண்ட்ரீஸ்லேருந்து ட்ரேட் பண்ண வந்தவங்களை ஜொனாஹர் அப்படின்னு சொன்னாங்க. பட்டினப்பாலைன்னு ஒரு ஏன்ஷியன்ட் புக் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவிரி பூம்பட்டினம்னு ஒரு செம்ம பிஸியான சிட்டி இருந்திருக்கான். அங்கே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பேசுகிற ஹை சிவிலைசேஷனான ஃபாரின் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த காலத்தில் கிங்டம் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த புக்கில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸ், த ரோல் ஆஃப் த ஸ்டேட் இன் ட்ரேட் ரிலேட்டட் டு two aspects, namely adequate infrastructure to sustain the trade and administrative machinery for taxation. அதாவது கவர்மெண்ட் வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்காக. அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதியும் நமக்கு செஞ்சு கொடுக்கறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவை. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் வேணும்னா ஸோ அந்த ரோடை வந்து பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த போர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரியில் ப்ராப்பராக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டியூரிங் தி சங்கம் பீரியட் த மெயின் ட்ரேட் ரூட்ஸ் வேர் பாசிங் த்ரூ திக் ஃபாரஸ்ட் ஓவர் வெஸ்டர்ன் காட்ஸ். த ஸ்டேட் protected the merchant caravans on these trade routes from robbers and wild. அதாவது இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஃப்டிக்காக அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மெஷர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் பீரியடில் ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் திக் ஃபாரஸ்ட் வழியாகவும் வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தான் இருந்திருக்கு. காட்டுக்குள்ளே போனால் ராபரர்ஸ்னால் யார், இந்த திருடுறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தும் வைல்ட் லைஃப் அதாவது காட்டு மிருகங்கள், ஓகேவா, அதுங்க கிட்ட இருந்தும் மெர்ச்சன்ட் கேரவன்ஸை கவர்மெண்ட் தான் பாதுகாத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மெயின் ரோட்ஸ் நோன் அஸ் பெருவழி were built for surface transportation. Besides, state expanded infrastructure for shipping such as ports, lighthouse, warehouse, etc. to promote overseas trade. Many such ports were developed during the Sangam period. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்காக நல்ல பெரிய ரோட்ஸாக போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பெருவழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓவர்சீஸ் ட்ரேட் பண்ணுற கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா போர்ட்ஸ்னால் துறைமுகம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்புறம் லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேர் ஹவுசஸ், ஸோ நம்ம கொண்டு வர பொருளை ஒரு இடத்துல நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். எக்ஸாம்பிள், குடோன்ஸ்லாம் வேர் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, காவிரி பூம்பட்டினம் வாஸ் த சீஃப் போர்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் சோலாஸ், வைல் நாகப்பட்டினம், மரக்கானம், அரிக்கமேடு எக்ஸெட்ரா வேர் அதர் ஸ்மால் போர்ட்ஸ் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட். சிமிலர்லி, பாண்டியாஸ் டெவலப்ட் குர்க்கை, சலையூர், காயல், மருங்கூர், பட்டினம் அண்ட் குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். The state governments installed check posts to collect customs along the highways and the ports. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோலா கிங்டமோட சீஃப் போர்ட்டாக காவிரி பூம்பட்டினம் தான் இருந்திருக்கு. இது இல்லாமல் நாகப்பட்டினம், மரக்கானம், அரிக்கமேடுன்னு சின்ன சின்ன போர்ட்ஸும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்திருக்கு. பாண்டியாஸ் வந்து கொர்க்கை, சலையூர், காயல், மருங்கூர்பட்டினம் அப்புறம் குமரியை ஃபாரின் ட்ரேட்டுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சும்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக. ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக மணி வேணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, செக் போஸ்ட் எல்லாம் வச்சாங்க. இந்த மாதிரி செக் போஸ்ட் வந்து ஹைவேஸ்லையும் போர்ட்ஸ்லையும் இருந்திருக்கு. அங்கே மணியை வந்து கஸ்டம்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
கஸ்டம்ஸ்னா சுங்கவரி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் கவர்மெண்ட் வந்து மேலே சொன்ன எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஊரில் ஹைவேஸில் டோல்கேட் இருக்குல்ல, அது மாதிரி தான் அந்த காலத்து செக் போஸ்ட் இருந்திருக்கு. ரோட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சேஃப்டிக்காக ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த சிஸ்டம் இருந்ததால தான் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு ட்ரேடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஜூரிங் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு இது வரைக்கும் எண்ட் ஆகுது. ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌடில்யா டு ட்ரேட், அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கௌடில்யா யாருன்னா நம்ம சாணக்கியன்னு சொல்லுவோம்ல, அவரு தான். அவர் எழுதின அர்த்த சாஸ்திரம் ட்ரேடை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மௌரியன் பீரியட்ல எக்கனாமி எப்படி இருந்துச்சுன்னு இவர் ஒரு கிளியர் கட் பிளான் கொடுத்துருக்காரு. ஸோ கௌடில்யாவோட அர்த்த சாஸ்திரா புக்கை படித்தா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே மார்க்கெட்டிங் எப்படி பண்ணாங்கன்னு புரியும். அந்த காலத்திலேயே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. கௌடில்யா என்ன சொல்கிறாருன்னா, மெடிவல் இந்தியாவில் ட்ரேடெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்திருக்கான். அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் எல்லா பிஸ்னஸும் நடந்துச்சு. இப்போ ஒரு கமாடிட்டியை ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை அங்கே மட்டுமே வித்துட முடியாது. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண இந்த டெசிக்னேட்டட் பிளேஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட பிளேஸில் மார்க்கெட்டில் மட்டும்தான் அங்கே கொண்டு வந்து விற்கணும்னு ரூல்ஸ் இருந்திருக்கு. பிஸ்னஸ் பண்ணணும்னா சும்மா பண்ண முடியாது, கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பே பண்ணணும். சிட்டிக்குள்ளே கொண்டு வர எல்லா குட்ஸுக்கும் டியூட்டி போடுவாங்க. டியூட்டினா அது ஒரு விதமான வரி, ஓகேவா? இந்த டியூட்டியை பே பண்ண அப்புறம்தான் அந்த கொமாடிட்டியை சிட்டிக்குள்ளே விற்க முடியும். எல்லாரும் எல்லா பொருளையும் வித்துட முடியாது. கவர்மெண்ட் யாருக்கு ஆத்தரைசேஷன், அதாவது பெர்மிஷன் தராங்களோ அந்த மேர்ச்சன்ட்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் தான் எல்லா பொருளுக்கும் ப்ரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை மானிட்டர் பண்ண சீஃப் கண்ட்ரோலர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ட்ரேடிங் அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க, ஓகேவா? ட்ரேடர்ஸ்க்கு எவ்வளோ லாபம் வரணும்னு கூட கௌடில்யா ரூல் போட்டிருக்காரு. ஸோ நம்ம ஊர் பொருளாக இருந்தால், அதாவது இண்டிஜீனியஸ் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸோ அதுக்கு வந்து 5% ப்ராஃபிட்டும், வெளிநாட்டு பொருள் அதாவது இம்போர்ட்டட் குட்ஸ்னால் 10% ப்ராஃபிட்டும் வச்சு தான் சேல் பண்ணணும்னு ரூல்ஸ் இருந்திருக்கு. ஃபாரின் குட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து உயரும்னு நம்பியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா வாழ்க்கை தரம், ஓகேவா? ஸோ கௌடில்யாவோட மெயின் ஃபோக்கஸே வெல்த் க்ரியேஷனாக தான் இருந்திருக்கு. வெல்த்னா செல்வம், ஓகேவா? செல்வத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் அவரோட மெயின் ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அவர் வந்து ட்ரெஷரி, இந்த டாக்ஸேஷன், அப்புறம் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் நல்லா இருக்கணும்னா செல்வம் வேணும். அந்த செல்வத்தை வச்சு தான் மக்களோட வெல்பீயிங்கை பாதுகாக்க முடியும்னு நம்பினார். கவர்மெண்ட்டோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் மக்களோட வெல்ஃபேருக்கும் நடுவில் ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கணும்னு அவர் சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து எம்ஆர்பின்னு சொல்லப்படுற மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி தான் அந்த காலத்தில் கௌடில்யாவோட சிஸ்டம் இருந்துச்சு. எக்ஸசிவாக லாபம் வாங்காமல், மக்களும் பாதிக்கப்படாமல் ஒரு பேலன்ஸ்டான ட்ரேடை அவர் அப்போவே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. கௌடில்யாவோட இந்த ஐடியாஸ் தான் பேசிக் மாடர்ன் எக்கனாமிக்ஸ்க்கே ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துருச்சு. இதில் இருந்து கௌடில்யாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து ட்ரேடில் எவ்வளோ இருந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த 2 டாப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வில் மீட் இன் நெக்ஸ்ட் பார்ட்.